இந்த உலகத்துல 2 விதமான மனுஷங்க இருக்காங்க. ஒருத்தரு பாவம் விடிஞ்சதிலிருந்து ராத்திரி வரைக்கும் மாடா உழைக்கிறாரு. தினமும் வேலைக்கு போறாரு. ஆனா வாழ்க்கையில எப்பவுமே பணம் பத்தல, பணம் பத்தலன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இன்னொருத்தர் அதே மாதிரி தான் உழைக்கிறாரு. ஆனா அவர்கிட்ட பணம் சேர்ந்துக்கிட்டே இருக்கு. சேவிங்ஸ் இருக்கு, ஃபியூச்சருக்கு கான்கிரீட்டான ஒரு பிளான் இருக்கு. இந்த 2 பேருக்கும் நடுவுல இருக்கிற ஒரு மெயின் வித்தியாசம் என்னன்னு தெரியுமா? லக் கிடையாது, எஜுகேஷன் கிடையாது. ஏன் அவங்களோட ஃபேமிலி பேக்ரவுண்ட் கூட கிடையாது. வித்தியாசம் ஒண்ணே ஒண்ணு தான். அவங்களோட மனசு பணத்த பத்தி என்ன நம்புது அப்படிங்கிறது மட்டும்தான். இந்த ஒரு உண்மைய நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, உங்களோட ஃபினான்ஷியல் லைஃபே டோட்டலா மாறும். இந்த வீடியோவ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. ஏன்னா, இது உங்க லைஃபோட ஒரு மிகப்பெரிய டர்னிங் பாயிண்ட்டா இருக்க போகுது. வெல்கம் டு அவர் சேனல் மைண்ட் டூ மில்லியன். நம்ம சேனல்ல நம்ம ரெகுலரா எத பத்தி பேச போறோம்னா, நம்ம மனச எப்படி ரீப்ரோகிராம் பண்றது, பணத்தோட சைக்காலஜிய எப்படி புரிஞ்சுக்கிறது, அத வச்சு நம்ம லைஃப எப்படி நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போறதுன்னு தான். அந்த வகையில இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம 4 முக்கியமான விஷயங்கள பார்க்க போறோம். இந்த வீடியோ முடியும்போது உங்ககிட்ட பணம் ஏன் தங்க மாட்டேங்குதுங்கிறதுக்கான உண்மையான காரணம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அது மட்டும் இல்லாம அதை எப்படி மாத்துறதுன்னும் தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் ஒரு பேசிக் கொஸ்டின்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். மணி மைண்ட் செட் அப்படின்னா என்ன? ரொம்ப சிம்பிள். உங்களோட மனசுல பணத்தை பத்தி என்ன மாதிரியான நம்பிக்கைகள், எண்ணங்கள், எமோஷன்ஸ் இருக்குதோ அதோட மொத்த பேக்கேஜை தான் நம்ம மணி மைண்ட் செட் அப்படின்னு சொல்றோம். என்னடா இது ஏதோ தியரி மாதிரி இருக்கேன்னு யோசிக்கிறீங்களா? ஒரு சூப்பரா எக்ஸாம்பிள் சொல்றேன். நீங்க ஒரு கடைக்கு போறீங்க. அங்க ஒரு காஸ்ட்லியான, எக்ஸ்பென்சிவான பொருளை பாக்குறீங்க. ஆனா அதை பார்த்த உடனே உங்களோட ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? சிலர் எப்படி யோசிப்பாங்கன்னா, இது என்னால வாங்க முடியும். ஆனா இப்போதைக்கு இது எனக்கு தேவையில்ல அப்படின்னு யோசிப்பாங்க. இத நம்ம ஹெல்தியான திங்கிங் அப்படின்னு சொல்றோம். ஆனா இன்னும் சிலர் இதெல்லாம் நம்மளால வாங்கவே முடியாதுப்பா. நம்ம லெவலுக்கு இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு நினைப்பாங்க. இதுதான் லிமிட்டட் திங்கிங். சிச்சுவேஷன் என்னவோ 2 பேருக்கும் ஒண்ணுதான். ஆனா அவங்க மைண்ட் யோசிச்ச விதம் வேற வேற. இதுதான் அவங்களோட ஃபியூச்சர் அவுட்கமையும் மாத்த போகுது. சைக்காலஜிஸ்ட் இத 2 வகையா பிரிக்கிறாங்க. ஸ்கேர்சிட்டி மைண்ட் செட், அபண்டன்ஸ் மைண்ட் செட். ஸ்கேர்சிட்டி மைண்ட் செட் அப்படின்னா, என்கிட்ட எப்பவுமே போதுமான அளவுக்கு பணம் இல்ல, இனி எப்பவுமே வராது அப்படின்னு ஒரு பயத்திலேயே வாழ்றது. அபண்டன்ஸ் மைண்ட் செட்னா, நான் சரியா உழைச்சா என்னால எப்பேற்பட்ட இலக்கியம் அடைய முடியும்னு பாசிட்டிவா நம்புறது. பல உளவியல் ஆய்வுகள் என்ன சொல்லுதுன்னா, இந்த ஸ்கேர்சிட்டி மைண்ட் செட், அதாவது பணம் இல்ல, பத்தாதுன்னு மைண்ட் செட்ல இருக்கிறவங்க எடுக்கிற ஃபினான்ஷியல் டிசிஷன்ஸ் எல்லாமே கன்சிஸ்டண்டா தப்பா தான் முடியுதாம். ஏன்னா அவங்க லாஜிக்கலா யோசிச்சு முடிவெடுக்கிறது இல்ல, பயத்துல தான் எமோஷனலா முடிவெடுக்கிறாங்க. இப்ப கொஞ்சம் டீப்பா போய் சயின்ஸ் பேசுவோம். நம்ம மூளையில ஒரு பார்ட் இருக்கு. அத சப்கான்ஷியஸ் மைண்ட் அப்படின்னு சொல்றோம். நாம எடுக்கிற 95% முடிவுகளை நம்ம யோசிச்சு எடுக்கிறது இல்ல. நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் தான் நமக்கே தெரியாம கண்ட்ரோல் பண்ணுது. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, நாம சின்ன வயசா இருக்கும்போது நம்ம வீட்லயோ வெளியிலயோ பணத்தை பத்தி என்னெல்லாம் கேட்டோம், பார்த்தோம், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணமோ அது எல்லாமே நம்ம ஆழ் மனசுல ஆழமா பதிஞ்சிரும். நம்மள பல பேரு சின்ன வயசுல என்ன மாதிரியான டயலாக்ஸ் கேட்டு வளர்ந்துருப்போம்னு ஞாபகம் இருக்குதா? பணம் வந்தா குணம் மாறிடும். பணக்காரங்க எல்லாரும் ரொம்ப செல்ஃபிஷா இருப்பாங்க. நம்மெல்லாம் மிடில் கிளாஸ், நமக்கு இதெல்லாம் வராது. இந்த மாதிரி யாரோ எப்பவோ சொன்ன வார்த்தைகள். ஆனா நம்ம பிரெயின் அத அப்படியே உண்மைன்னு நம்பி லாக் பண்ணி வச்சிருக்கு. இப்போ நீங்க வளர்ந்துட்டீங்க, சம்பாதிக்கிறீங்க. கான்ஷியஸா உங்களுக்கு நிறைய பணம் வேணும்னு ஆசை இருக்கு. ஆனா சப்கான்ஷியஸா உங்க மூளை பணத்தை ரெசிஸ்ட் பண்ணுது. அதாவது தள்ளி வைக்குது. இதுக்கு சைக்காலஜில ஒரு சூப்பர் நேம் இருக்கு. அதுதான் செல்ஃப் சாபட்டாஜ். உங்களுக்கே தெரியாம உங்கள நீங்களே ஸ்டாப் பண்ணிப்பீங்க. எப்படின்னா, ஆஃபீஸ்ல ஒரு நல்ல ப்ரொமோஷன் வரும். ஆனா, நாம இதுக்கு தகுதியான ஆள் தானான்னு உங்களுக்குள்ளேயே டவுட் வரும். மனசுல ஒரு சூப்பர் பிசினஸ் ஐடியா இருக்கும். ஆனா, இதெல்லாம் நமக்கு ஒர்க் அவுட் ஆகாதுன்னு நீங்களே அத தூக்கி போட்டுருவீங்க. இந்த மாசத்துல இருந்து சேவிங் ஸ்டார்ட் பண்ணலான்னு தோணும். ஆனா, இந்த மாச செலவிற்கு அடுத்த மாசம் பார்த்துக்கலான்னு தள்ளி போட்டுருவீங்க. இது உங்களோட பலவீனம் கிடையாது. உங்க மூளையில இருக்கிற பழைய ஓல்டான ஒரு புரோகிராமிங். ஆனா ஒரு குட் நியூஸ் என்னன்னா, கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் மாதிரி இந்த புரோகிராமிங்கையும் நம்மால கண்டிப்பா மாத்த முடியும். உலகத்துல ஃபினான்ஷியலா பயங்கர சக்சஸ்ஃபுல்லான மனுஷங்கள பார்த்தோம்னா, அவங்க கிட்ட ஒரு காமனா ஒரு பேட்டர்ன் இருக்கும். அவங்க எல்லாருமே ஏதோ ஆக்ஸ்ஃபோர்ட்ல படிச்சவங்க கிடையாது. அவங்களுக்குன்னு பிறப்பாலேயே ஏதோ ஸ்பெஷல் டேலண்ட்டும் கிடையாது. ஏன் நம்மள மாதிரி ₹1 கூட இல்லாம 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணவங்க பல பேர் இருக்காங்க. ஆனா அவங்க ஒரே ஒரு விஷயத்த மட்டும் கம்ப்ளீட்டா டிஃபரெண்டா பண்ணாங்க.
அவங்க பணத்த ஒரு ப்ராப்ளமா பார்க்கல, ஒரு சொல்யூஷனா பார்த்தாங்க. உலகத்தோட ஒன் ஆஃப் தி கிரேட்டஸ்ட் இன்வெஸ்டரான வாரன் பஃபெட் ஒரு இன்டர்வியூல என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, "த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இன்வெஸ்ட்மென்ட் யூ கேன் மேக் இஸ் இன் யுவர்செல்ஃப்." அதாவது உங்க வாழ்க்கையில நீங்க செய்யக்கூடிய மிகச்சிறந்த முதலீடு உங்கள நீங்களே தகுதிப்படுத்திக்கிறது மட்டும்தான். நம்ம சூழலையே எடுத்துப்போமே, ஒரு ஆஃபீஸ்ல ஒரே சேலரி வாங்குற 2 பேர் இருப்பாங்க. ஆனா அதுல ஒருத்தர் 10 வருஷத்துல சொந்தமா வீடு வாங்கியிருப்பாரு. இன்னொருத்தர் இன்னும் அதே வாடகை வீட்ல கஷ்டப்பட்டுட்டு இருப்பாரு. வித்தியாசம் என்னன்னா, ஒருத்தர் லாங் டெர்மா யோசிச்சிருக்கிறாரு. இன்னொருத்தர் இன்னைக்கு இருக்கிற கம்ஃபர்ட்டுக்காக மட்டும் யோசிச்சிருக்கிறாரு. இந்த ஷிஃப்ட் உங்க மைண்ட்ல இருந்து தான் ஆரம்பிக்கணும். சக்சஸ்ஃபுல் பீப்புள் எல்லாரும் பணம் அவங்க கைக்கு வர்றதுக்கு முன்னாடியே ஃபினான்ஷியலா பயங்கர டிசிப்ளினா நடந்துப்பாங்க. அவங்க டிசிப்ளினா இருக்கிறதுனால தான் பணம் அவங்க கிட்ட வருதே தவிர, பணம் வந்ததுக்கு அப்புறமா அவங்க டிசிப்ளினா மாறல. இத நீங்க ஆழமா புரிஞ்சுக்கணும். சரி, இப்ப இம்பார்ட்டன்ட் விஷயத்துக்கு வருவோம். பிராக்டிகலா நீங்க இப்ப என்ன பண்ணணும்? 5 சிம்பிள் ஸ்டெப் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட், உங்க மனி பிலீஃப்ஸ ஐடென்டிஃபை பண்ணணும். ஒரு பேப்பர் பென் எடுத்துக்கோங்க. பணத்த பத்தி நான் என்ன நினைக்கிறேன் அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு பதில் எழுதுங்க. எழுதும்போது உங்களுக்குள்ள இருந்து பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டம், நம்மலாம் ரிச் ஆக முடியாது அப்படின்னு நெகட்டிவ் தாட்ஸ் வந்தா, அதுதான் உங்களோட லிமிட்டட் பிலீஃப். நமக்குள்ள என்ன தப்பு இருக்குன்னு தெரிஞ்சா தான் அத மாத்த முடியும். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். செகண்ட், உங்களோட ஃபினான்ஷியல் வொக்காபுலரிய மாத்துங்க. எந்த ஒரு பொருள பார்க்கும்போதும், இது என்னால அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றத இன்னையோட நிறுத்துங்க. அதுக்கு பதிலா, இது இப்போதைக்கு என்னோட பிரையாரிட்டி கிடையாது அப்படின்னு சொல்ல பழகிக்கோங்க. ஒரு சின்ன லாங்குவேஜ் சேஞ்ச் உங்க பிரெயின்ல ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட்ட கிரியேட் பண்ணும். நீங்க ஒரு விக்டிம் மாதிரி ஃபீல் பண்ணாம, சிச்சுவேஷன் உங்க கண்ட்ரோல்ல இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவீங்க. தேர்ட், ஃபினான்ஷியல் எஜுகேஷன ஒரு டெய்லி ஹேபிட் ஆக்குங்க. டெய்லி ஒரு 15 மினிட்ஸ் மட்டும் ஒதுக்கி பணத்த பத்தி, இன்வெஸ்ட்மென்ட் பத்தி படிங்க, கேளுங்க, இல்லாட்டி வீடியோ பாருங்க. உங்க மைண்ட்ல என்ன இன்புட் போகுதோ அதுதான் அவுட்புட்டா வெளிய வரும். ரிச் டாட் புவர் டாட், த சைக்காலஜி ஆஃப் மனி, அட்டாமிக் ஹேபிட்ஸ் மாதிரியான புத்தகங்கள் உங்களோட திங்கிங்கையே டோட்டலா ரீஷேப் பண்ணும். ஃபோர்த், ஸ்மால் ஃபினான்ஷியல் வின்ஸை கிரியேட் பண்ணுங்க. எடுத்த உடனே லட்சத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு அவசியமே இல்லை. ஆனா இன்னைக்கே எவ்வளவு சின்ன அமௌண்ட்டா இருந்தாலும் சரி, ஒரு சேவிங்ஸ் ஹேபிட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க. 500 ரூபாயா இருக்கலாம், இல்லைன்னா ஒரு சின்ன உண்டியலா கூட இருக்கலாம். உங்க பிரெயினுக்கு ஒரு சிக்னல் போகணும். நானும் பணத்தை சேவ் பண்றேன், நானும் ஃபினான்ஷியலா ரெஸ்பான்சிபிளா இருக்கேன் அப்படின்னு. அந்த ஒரு சின்ன சிக்னல் உங்க சப்கான்ஷியஸை மெதுவா ரீப்ரோக்ராம் பண்ண ஆரம்பிக்கும். ஃபிஃப்த் அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், உங்க சரௌண்டிங்ஸை மாத்துங்க. நீங்க யாரோட அதிகம் நேரம் செலவழிக்கிறீங்களோ அவங்க உங்களை ஆழமா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. பணத்தை பத்தி எப்பவுமே நெகட்டிவா பேசுறவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாதீங்க. ஃபினான்ஷியல் growth பத்தி பேசுற, உங்களை இன்ஸ்பயர் பண்ற மனுஷங்க கூட பழகுங்க. உங்களோட சர்க்கிள் தான் ஃபியூச்சரையே டிசைட் பண்ணும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோட சுருக்கம் என்னன்னா, உங்ககிட்ட பணம் வராம போறதுக்கு காரணம் உங்களோட உழைப்பு பத்தலன்றது கிடையாது. இல்லன்னா உங்க துரதிர்ஷ்டமும் கிடையாது. உங்க மனசு பணத்தை எப்படி பாக்குது அப்படிங்கிறது மட்டும்தான். ஆனா இத கண்டிப்பா மாத்த முடியும். உங்களோட நம்பிக்கைகள் மாறும்போது உங்க டெசிஷன்ஸ் மாறும். உங்களோட டெசிஷன்ஸ் மாறும்போது ஆக்ஷன்ஸ் மாறும். உங்களோட ஆக்ஷன்ஸ் மாறுனா ஆட்டோமேட்டிக்கா உங்களோட ரிசல்ட்ஸும் மாறும். இது கண்டிப்பா ஒரே நாள்ல நடக்காது தான். ஆனா நீங்க இன்னைக்கே ஒரு சின்ன ஸ்டெப் எடுத்தா இன்னும் 6 மாசத்துல நீங்க வேற ஒரு இடத்துல இருப்பீங்க. கண்டிப்பா உங்களால முடியும். பணக்காரங்க முதல்ல பணத்தை சம்பாதிக்கல, பணத்தை சம்பாதிக்கக்கூடிய மனசை உருவாக்குனாங்க. அந்த பயணம் உங்களுக்கு இன்னைக்கே கூட ஆரம்பிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்தா உங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள்ல யாராவது பண விஷயத்துல கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்கன்னு நீங்க நினைச்சா உடனே அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு வாரமும் இதே மாதிரி லைஃப் சேஞ்சிங் கண்டென்ட் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அது வரைக்கும் உங்க மைண்ட் செட்டை அப்கிரேட் பண்ணுங்க, உங்க ஃபியூச்சரை டிசைன் பண்ணுங்க. இது மைண்ட் டு மில்லியன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.